ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில வெளியே இருக்கக்கூடிய ஒரு 5 தரமான மூவி அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் 2024ல ஒரு ஹாரர் லெஜெண்டால வெளியே வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் வந்து 10க்கு பாத்தீங்கன்னா 3.7 கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 4 அழகான கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா வின்டர் டைம் போல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னுமே பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா இவங்க போறாங்க. ஸோ போன அந்த இடத்துல அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேங்ல இருந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா காணாம போயிடும். தொலைச்சு போன அந்த பொண்ணு தேடி போகும்போது அந்த கேங்ல இருக்கிற ஒரு நபர்களுக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமான அமானுஷமான விஷயங்கள் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி உண்மையிலே யாரு இருக்காங்க, ரெசனாஜா அப்படின்றது அந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா சம்பவம் இல்ல, கதையில தான் வந்து சம்பவமே போகுது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சிசியூபஸ். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா 2026ல வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே ஒரு கபடி பிளேயர் எப்படி வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரா மாறுறான் அப்படின்ற பிளாட்டை தான் இது ஃபுல்லாமே நகரும். இதுல கதையில ஒரு கூட நம்ம சீரிஸோட ஹீரோன கதிர் பாத்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயரா இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதுக்கான எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் நைட் டைம்ல நடந்த கபடி மேட்ச்ல இவருடைய ஆப்போனண்ட்டை இவர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் பாத்தீங்கன்னா ஜெயில பிடிச்சி போட்டுறாங்க. ஸோ இவர் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, எப்படி இவர் ஒரு தரமான கேங்ஸ்டரா மாறாரு அப்படின்றது சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே 90s டைம் பீரியட் அந்த மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஸ்டோரி ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான், பட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா லிங்கம். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்திருக்காங்க. அதாவது கதையில ஒரு கூட நம்ம படத்தோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு அழகான பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெய்லியும் நைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் அனுமதியுமே இல்லாத அவங்க வந்து கச்சா பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாத எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்துட்டு சண்டை அப்படின்றது அதிகமா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காத ஒரு மென்டலான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரியில நடந்த சம்பவம்லாம் என்ன, இதுக்கும் இப்ப நடக்கிற சம்பவத்துக்கு என்னமோ ஒரு லிங்க் இருக்கு, கடைசியானாச்சு அப்படின்றத அந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது மேல் கேரக்டரை அவங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, சம்பவங்கள்லாம் சிறப்பா இருக்கும். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா அக்லி ஸ்டோரி. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தரமான போலீஸ் கிரைம் ட்ராமா வெளியே வந்திருக்கு. IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஸ்டேஷன்ல டியூட்டிக்கு போயிட்டு ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே இவர்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா தான் பழகுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ சார்ஜ் எடுத்த அந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு கேஸுமே ஃபெயில் ஆகுது. பட் இருந்தாலுமே தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சில கிரைம்ஸ் அதுக்கப்புறம் கொலைகள் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியானாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா போலீஸ் கேரக்டர்ல நடிச்சு எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மெயினா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. தென் படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒட்டி இருந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண இருந்தாலுமே அது பாத்தீங்கன்னா ஒரு தரமான ட்விஸ்டா தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா தீரம். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்தில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் லவ் ட்ராமா வெளியே வந்திருக்கு. இந்த சீரிஸுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் சீசன் 1ல நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாத அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியோ படிச்சு ஒரு IAS ஆஃபீஸர் ஆகினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பள்ளி வாங்கிறாரு. தென் சீசன் 2ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய போஸ்டிங் வந்துட்டு வரா. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியானாச்சு அப்படின்றது சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா ஒரு யூஸ்வலான லவ் ரிவெஞ்ச் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. பேரு வந்து கேரா மேரா பையார். ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம பார்க்க முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டாப் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேங்க.